ஹாய் நேர்களே, நெல் சூப்பராக விளைஞ்சிருக்கு. பன்னி வந்து உழைப்புறதுக்காக ஹாய் சூப்பர் நண்பர்களே, நெல் காட்டை அன்றைக்கி காமிக்கிறோம். பன்னி வந்து உழைப்புறதுக்காக நம்ம முள்கம்பி வேலி போட்டிருக்கோம். அந்த முள்கம்பி வேலியில் எப்படின்னா சுற்றுக்கும் அந்த காட்டை பூரம் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு ஒரு இந்த இது வச்சுருக்காங்க, ஈப் லைன் வச்சுட்டு இப்போ கரண்ட் இருக்குது. தொட்டோம்னா சாக்கு அடிக்கும், சும்மா உங்குண்டு அடிச்சிடும். அதாவது உயிரை கொள்ளாது இந்த கரண்ட்டு. உயிரை கொள்ளாமல் என்ன பண்ணோம்னா தொட்டோம்னா சாக்கு மட்டும்தான் அடிக்கும். இங்கே வந்து இந்த மலை வந்து ஃபுல்லாக வந்து மலை ஏரியா பக்கம் ஃபுல்லாக மலையாக இருக்கிறதுனால உள்ள பன்னி, பாம்பு, நரி எல்லாமே எல்லா ஜீவாத்தியும் மலை ஜீவாத்தி பூரா இருக்குது. யானை, சிங்கம், புலி மட்டும் இல்லை, மற்றது பூரா இருக்குது. அதனால வந்து நைட்லாம் வந்து உழைப்பிடுது. இந்த ஆல்ரெடி இந்த அங்கிட்டலாம் உழைப்பி வச்சுருக்கு பார்த்திங்கன்னா. அதனால் இப்போ முள் கம்பி வேலி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வேலி போட்டு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 1,20,000 செலவு பண்ணிவிட்டு எல்லாம் அப்படியே சுற்று முள்கம்பி வேலி போட்டிருக்காங்க. நம்ம தோட்டத்துக்கு வந்து இன்னும் போடலை, எங்கள் சித்தப்பா தோட்டத்துலேயே போட்டிருக்காங்க. நம்ம தண்ணி அந்த மொச்சை செடிக்கு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மொச்சை செடியெலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, சில பயிர் வந்து சூத்தையாக இருக்குது. இந்த பக்கமாக இருக்குது. அவங்க நெல் வந்து இன்னொரு சித்தப்பா காடு, அதுங்கிட்டு நெல் வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து இந்த தடவை மழை நல்லா பேஞ்சதுனால நெல் வந்து எல்லாம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷமாக நெல்லே இல்லை, இப்போ போட்டிருக்காங்க. ஒரு தென்னை மரம் தண்ணி இல்லாமல் சாஞ்சு போச்சு. மொச்சை செடிக்கு என்ன மருந்து அடிக்குன்னு தெரியல. நேரில் பூரா வந்து காய் வந்து நல்லா பயிர் வந்து சேரவே இல்லை, பூரா புழு திங்குது. இங்கே பாருங்கள், புழுவாக கடிச்சு வச்சுருக்கு, எல்லாம் புழு கடிச்சு வச்சுருக்கு. எங்கள் அம்மா வந்து இதுக்கு என்ன சாம்பல் அள்ளிக்காந்து வீட்டிலேருந்து சாம்பல் அள்ளிக்காந்து போட்டால் சரியாக போகும்னு சாம்பல் அள்ளி போட்டு வச்சுருக்காங்க. காய் வந்து திரளாக வரல, பூரா எண்டோ நெத்தெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. அது பாருங்கள், இன்னொரு இந்த காட்டில் இது என்ன செடின்னே தெரியல. இதில் பாருங்கள் எப்படி கொத்தாக காயாக இருக்குங்க. எவ்வளோ காயின்னு பாருங்கள், கொத்தாக காயாக தொங்குது. இதே வெள்ளாமல் வளைச்சோம்னா எந்த காயும் வராது. சூப்பராக காயாக தொங்குதா. ஹாய், சூப்பராக இருக்கீங்களா? இயற்கையில் சூப்பராக இருக்குது. இது தென்னை மரத்து மேலே ஏறி பூரா படர்ந்து கிடக்கு, அதை பிச்சு விட்டேன். சரிங்களா, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, தண்ணி பாயிருக்கு, முள்ள ஆகுது. வீட்டில் நேற்று 2 கோழியாக காணோம். எவன் பிடிச்சி திண்டான்னு தெரியல, நாய் பிடிச்சி தின்னு தெரியல, நரி பிடிச்சின்னு தெரியல. 1 கிலோ இருக்கும் ஒரு கோழி, 1 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் கூட வரும். 2 கோழியும் காணும். கிட்டத்தட்ட 600 கோழி, 2ம் சேர்த்தா 1200 வரும். நாங்கள் தேடிட்டோம். கோயம்புத்தூரில் நிம்மதியாக இருந்தோமா, இங்கே வந்து டெய்லி சண்டே இவ்வளோ வேலை, மற்ற டயத்தில் அங்கே ஆஃபீஸ் போகணும், மற்ற டயத்தில் வேலைக்கு வரணும். ஓகே.